டைலரிங் கிளாஸ் போய் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அம்மாவுக்கு எத்தனை ஜாக்கெட் தச்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னவா 1 2 3 4 5 6 7 தச்சாங்க. சேர்ந்தாவும் தச்சோம். ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிருத்திகை ஆடி கிருத்திகை தான் நம்ம சாப்பாடு செஞ்சு சலாம் வச்சு படைக்க போகிறோம். நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. சரிம்மா. ஃபஸ்ட்டு வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நான் வந்து சாதா வடை தான் சொல்லணும்னு கடலைப்பயிறு வாங்கி ஊற வச்சேன். ரம்யா நான் சொன்னால் பெரியமேனுக்கு வந்து வாழைப்பூ வடை சுடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால போய் நம்ம வாழைப்பூ வாங்கி வந்து ரெடி பண்ணி சொல்கிறாங்க பாருங்க. ஒரு வாழைப்பூ அப்படியே அரிஞ்சு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். சரிம்மா. இப்போ வந்து சுடுறது வந்து வாழைப்பூ வடை நல்லாங்குதா? சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் வந்து என்ன படைக்கணும், பறிச்சு தான் சாப்பிடணும். படைக்காதவங்க சாப்பிடக்கூடாது. ஆமாம், அதனால தான் வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுத்தினுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சாதம் வடிச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணி நம்ம படைக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுது. இப்போ வந்து படைக்கிற வேலை தான். நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காட்டுங்க. வாழைப்பூ வடை, இது வந்து அப்பளம். எனக்கு மேலெல்லாம் அந்த வடை இதுதாங்க இருக்குது. அப்பளம் வடையை வந்து சுட்டுட்டு அப்பளம் சுட்டதுனால வந்து மேலே அந்த வாழைப்பூ வந்து ஊட்டியிருக்கு. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து இது தொட்டுக்க உருளைக்கிழங்கு, பாயாசம், பருப்பு பாயாசம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சாம்பார், சுட சுட சாதம். கிருத்திகைக்கு படைக்கலாமா? படைக்கலாமா? சரி வாங்க படைக்கலாம். இன்னைக்கு கிருத்திகை இல்லையா, மாவிளக்கு போட்டு தான் படைக்கணும். அதனால நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாவிளக்கு போட்டுக்கிறேன் பாருங்க. இடம் பத்தாதெல்லாம் கீழே வச்சு படைக்கிறேன் அழகா. சரிம்மா. நான் தேங்காய் படைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து படிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம். மணி என்ன 10 இருக்குமா? 11 மணியா? மணி என்னன்னு எனக்கு தெரியல. 11:15 ஆயிடுதான். இன்னைக்கு காலை சாப்பிட எனக்கு 11 மணிக்கு ஆயிடுது. சரி சரிம்மா, சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கிருத்திக்கு வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. யாரெல்லாம் எங்களை மாதிரி என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் வச்சு கிருத்திகை படிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பஸில் கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டைலரிங் கிளாஸ் போய் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அம்மாவுக்கு எத்தனை ஜாக்கெட் தச்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னவா 1 2 3 4 5 6 7 இது சுருமாருக்கு தான் கட்ட பேக்கில் சுற்றி மடிச்சு வைக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஜேஷ்டி மட்டும் தைக்கல. ரம்யாவும் ஜேஷ்டி வந்து சேர்ந்து தான் தைச்சாங்க. ஆமாம், அவங்க வந்து 3 ஜாக்கெட் தைச்சாங்க, ஜேஷ்டி வந்து 3 ஜாக்கெட் தைச்சாங்க. அதுதான் வந்து காட்டுறாங்க ஆர்வத்தோட. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரம்யா வந்து நேற்று தச்சு வச்சுக்கிறோம். கழுத்து இதெல்லாம் வைக்கணும். பீஸ் வந்து இணைக்கணும் ஒன்றும். மற்ற எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பட்டுன்னு வைக்கணும், கொக்கி வைக்கணும், கொக்கி கட்டணும், ஐ கட்டணும். அது வந்து கழுத்து வச்சுட்டு பிறகுதான் செய்யணுமே. இந்த ஒரு ஜாக்கெட் வந்து ரம்யா ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். கழுத்து இணைச்சா இந்த ஜாக்கெட் ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாக்கெட் வெட்டி வச்சிருக்கேன். நாங்களே வந்து அளவு எடுத்து நாங்களே வந்து வெட்டணும். ஆமா, ஒரு 2 ஜாக்கெட் வந்து அவங்க வெட்டி கொடுப்பாங்களா, இவங்க தச்சிருவாங்களாம். 3ஆவது ஜாக்கெட் வந்து அவங்க நீங்களே வெட்டி நீங்களே ட்ரை பண்ணி சொல்லிட்டாங்களா, அதனால வந்து அவங்களே வெட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பட்டி, அதுக்கப்புறம் கொக்கி பீஸும் ஐ பீஸும். இது வந்து கொக்கி வரும் இல்லையா, அந்த சைட்ல தைக்கிறது. இது இதான் ஃப்ரெண்ட்ஸ் கை. இதான் வந்து கை. எதே வந்து கரெக்டாக தைக்க கற்றுக்கினீங்களா, அது வரைக்கும் போதும், சந்தோஷம். மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறோம், அளவுலாம் எடுத்து பார்த்துருக்கோம். எல்லா ஜாக்கெட்டுக்குமே பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் வந்து விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அளக்கவே ஆரம்பிப்போமே. இதுதான் வந்து உடம்பு. நீ வந்து நல்லா இன்னும் ஒர்க் தச்சு கற்றுக்கணும் வந்து எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். இது வந்து முன்னாடி, இது வந்து பின்னாடி. பேக்கிங்க்கு
முன்னாடி நிற்கு அவ்வளோதான். ஜாக்கெட்டையும் வந்து வெட்டி வச்சிட்டேன். இது வந்து கழுத்துக்கு இணைக்கிறது, கழுத்து பீஸ். இது வந்து இது கிராஸாக வெட்டி இணைச்சி அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எனக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட் வந்து வெட்டியும் வச்சுருக்கோம், ஒன்று தச்சு வச்சுருக்கோம். நான் கிளாஸுக்கு போய் சிறப்பாக வந்து ஜாக்கெட் தைக்க வந்து கற்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். துணி தைக்கிறவங்களும் யார் ஜெயஸ்ரீ தைக்கிறது வந்து கரெக்டாக தைக்கிறாளா, கரெக்டாக துணி வெட்டலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பரவாயில்ல ஜெயஸ்ரீ வந்து கற்றுக்கலாம்னு சொல்லி வெட்டிக்கிறா சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிம்மா. வீட்டில் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாக்கெட் வந்து கொக்கியே காட்டினேன். நீ கொக்கி ஐ வந்து கிளாஸ்லேயே கட்டிட்டேன், வீட்டில் வந்து கொக்கி காட்டினேன். இப்போ வந்து போயிட்டு இதை வந்து தைக்கிற வேலை எனக்கு மடிச்சு வைக்கணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வச்சுன்னா கசங்கி தைக்கிறதுக்கு மிஷினில் ஒழுங்காக வராது. அதனால் இப்போ வந்து மடித்து வச்சுட்டு இருக்கிற வேலையை போய் பார்க்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை வந்து அம்மா வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. வந்து 11, 11:30 வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் துணி துவச்சிட்டு சாயந்தரமாக எடுத்து வச்சு தான் நாங்கள் இந்த ஒர்க்கே வந்து பார்ப்போமே. ரம்யா வந்து தண்ணி பிடிக்கிற, நான் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். ரம்யா வந்து கழுத்து தானே, அது மிஷின் இருந்தால் மட்டும்தான் அது இணைக்க முடியும். அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். நான் வந்து ஒன்று வந்து கொக்கி கட்டணுன்றதுனால நான் இப்போ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, எத்தனை ஜாக்கெட்டுமா அப்பா தைச்சிக்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, நான் நம்மளோட ஃபேமிலிக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சேர்த்தே சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நாங்கள் கரெக்டாக தைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தான் பாப்பா தைக்கணும் அப்படின்னு ஏன்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். அப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.